Hi friends, I am very Harishwaran. Second year MBBS வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். 2021ல 12th முடிச்சுட்டு MBBS படிக்கணும் தான் என்னோட கனவு. அதனால ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அங்க வந்து எனக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒழுங்கா கிளாரிஃபை பண்ண முடியல அவங்களால. அந்த நீட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 360 மார்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2023க்கு அப்பியர் ஆகிறதுக்கு இன்னொரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அங்கேயும் என்னால கரெக்டா அவங்க சொல்றத ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அதர் லாங்குவேஜஸ்ல ஸ்டாஃப் இருந்தனால அவங்க கரெக்டா சொல்லிக் கொடுக்குற விதம் இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகல. அப்போ என்னால நீட்ல வந்து எவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சுன்னா ஒரு 430 தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு என்னதான் டிஃபிகல்ட்டின்னு பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு தமிழ்ல யாராச்சும் இங்கிலீஷும் தமிழ் கலந்து சொல்லி கொடுத்தா நல்லா புரியும். அப்ப அந்த மாதிரி இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது சேலத்துல ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, ஆர்எஸ்கே நீட் அகாடமின்னு. நான் பட்டுக்கோட்டையில இருந்து சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இது மாதிரி தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்களால இங்கிலீஷும் தமிழும் கலந்து என்னால் சொல்லி தர முடியுமான்னு கேட்டேன். அவங்களால முடியும்னு சொன்னாங்க. ஸோ நானும் அங்கே போய் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு என்னோட டவுட்னா ஈஸியா எங்களால கேட்க முடிஞ்சு. ஒன்று படிச்சு வரல, கான்ஃபிடென்ட் அதிகமா இருந்துச்சு. அப்ப அந்த நீட்ல வந்து அவங்க சொல்ற கைடன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து நீட் மெயின் நீட்ல 645 மார்க் வந்துச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 12th முடிச்சப்பே அந்த இன்ஸ்டியூட் சேர்ந்திருந்தா நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு என்ன போயிருந்திருக்கலாம். 70 மெம்பர்ஸ் கிட்ட படிச்சிருந்தாங்க. எங்க பேட்ச்ல வந்து ஒரு 21 பேர் மொத்தமா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் சீட்லாம் எடுத்து போயிருக்காங்க. அப்போ லாஸ்ட் 30 டேஸ்ல நம்ம எப்படி படிக்கணுங்கிற ஸ்டடி பிளானா நான் சொல்றேன். ஆஸ் அ சீனியரா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்கு. அது 8 ஹவர்ஸ் ஆகும், 16 ஹவர்ஸ் ஆகும் பிரிச்சுக்கோங்க. இப்போ 8 ஹவர்ஸ் உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன்னா அதுல பாத்துங்க. இப்போ 16 ஹவர்ஸ்ல எப்போதும் போல 2 to 5 வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க. அந்த 2 to 5 மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்து 1 ஹவர் வந்து நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க அதை கரெக்ஷன் பாருங்க. கரெக்ஷன் பார்த்துட்டு எந்தெந்த டாபிக்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இதுல வந்து 4 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சா, அடுத்து மிச்சம் 12 ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை 4ஆ டிவைட் பண்ணிருங்க. 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் 3 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் அந்த ஷீட்ல எழுதி வச்சிருக்கீங்களோ தப்பு பண்ணதை, அதை வந்து இப்போ சுவாலஜினா சுவாலஜில எந்த டாபிக்னா நான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கறத திருப்பி அந்த டாபிக் ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாட்டனி, அந்த பாட்டனிலையும் நான் என்னென்ன டாபிக் தப்பு பண்ணியிருக்கேன், பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக் தப்பு பண்ணிருக்கேன், கெமிஸ்ட்ரி, அது மாதிரி ஈக்குவலா பார்த்து 3 ஹவர்ஸ் தான் நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா அவங்களோட எரரும் முடிச்ச மாதிரி இருக்கும். ஆல்ரெடி படிச்சதை வந்து மார்க் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீட் 2026ல உங்களுக்கு நல்ல பெட்டரான ஸ்கோர் கிடைக்கும். இப்போ நீட் 2027க்கு அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி எந்தெந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும், தமிழ்நாட்டில் எந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கு, இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் ஒன்று வேணும்னா என்னோட பர்சனல் நம்பர் கால் பண்ணுங்க. 6379705640. இதான் என்னோட பர்சனல் நம்பருக்கு. ஆஸ் சீனியரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். நீட் சம்பந்தமான எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம்.